Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இந்த வீடியோவில் நம்ம சோஷியல் புக் மார்க்கிங் சப்மிஷன் அப்படின்னா என்ன, அப்புறம் சோஷியல் புக் மார்க்கிங் சைட்டை யூஸ் பண்ணுறதுனால எந்த மாதிரியான SEO பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளுடைய வெப்சைட்டுக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சோஷியல் புக் மார்க்கிங் வெப்சைட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ ஆன்லைனில் நிறைய சோஷியல் புக் மார்க்கிங் வெப்சைட் வந்து இப்போ அவைலபிள் இருக்கு. ஸோ அந்த வெப்சைட் என்ன பண்ணும் அப்படின்னா யூசர் சப்மிட் பண்ற URL ஒரு ஆர்டிகலா கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இங்க நீங்க மேனுவலா ஆர்டிகல்ல ரைட் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு நெசசிட்டியும் கிடையாது. ஜஸ்ட் நீங்க URL கொடுத்தாவே போதும். அந்த URL இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ஒரு ஆர்டிகல் ஃபார்மேட்ல இங்க பப்ளிஷ் ஆயிடும். அப்புறம் பப்ளிஷ் ஆன அந்த ஆர்டிகலோட எண்ட்ல ஒரிஜினல் சோர்ஸ் URL கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அங்கிருந்து அந்த ஆர்டிகலை படிக்கிற யூசர் உங்களுடைய வெப்சைட்டுக்கு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். ரெண்டாவது என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சோஷியல் புக் மார்க்கிங் சைட்ல போயிட்டு நான் ஒரு சைன் அப் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிற ஆர்டிகல்ஸ் எல்லாமே நான் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இப்படி சேவ் பண்ணி வைக்கிறது மூலயமா ஃபியூச்சர்ல நான் திரும்ப அந்த ஆர்டிகலை ஈஸியா படிக்க முடியும். வேணும் அப்படின்னா அங்கிருந்து அந்த ஆர்டிகலுக்கான சோர்ஸ் வெப்சைட்டுக்கு என்னால ரீடைரக்ட் ஆக முடியும். அப்புறம் சோஷியல் புக் மார்க்கிங் சைட்ல நம்ம ஆர்டிகல், வீடியோஸ், ஸ்டோரி, பிளாக் இந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாமே நம்மளால போஸ்ட் பண்ண முடியும். அப்புறம் நீங்க போஸ்ட் பண்ற கண்டென்ட் நீங்க பப்ளிக்காவும் வச்சுக்கலாம், பிரைவேட்டாவும் வச்சுக்கலாம். இது உங்களுடைய ஆப்ஷன் தான். இல்ல நான் ஒரு ஸ்பெசிபிக் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் நான் என்னோட ஆர்டிகல்ஸை நான் ஷோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கான ஆப்ஷன்ஸும் இங்க சோஷியல் புக் மார்க்கிங் சைட்ஸ் ஓனர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து சோஷியல் புக் மார்க்கிங் சப்மிஷன் நம்ம பண்றதுனால எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன், நம்மளுடைய வெப்சைட்டுக்கு கண்டினியூஸ் வெப்சைட் டிராஃபிக் வந்து கிடைக்கும். அப்புறம் பெர்மனன்ட் பிளஸ் ஹை குவாலிட்டி பேக்லிங்கை நம்மளுடைய வெப்சைட்டுக்கு கிரியேட் பண்ண முடியும். அப்புறம் ரெலவெண்டான யூசரை உங்களுடைய வெப்சைட்டுக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா உங்களுடைய ஆர்டிகலை படிச்சுட்டு தான் உங்களுடைய வெப்சைட்டுக்கே அந்த யூசர் ரீடைரக்ட் ஆகிறாங்க. ஸோ ரீடைரக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அப்போ அவங்க உங்களுடைய கஸ்டமராக கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்புறம் ஓவர் அ பீரியட் உங்களுடைய வெப்சைட்கான அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஈவன் சர்ச் ரிசல்ட்ஸ்ல உங்களுடைய ஓவரால் டொமைன்கான ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் புக் மார்க்கிங் வெப்சைட்டை நம்ம யூஸ் பண்ணுறதால நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ். அடுத்து நான் ஒரு சில சோஷியல் புக் மார்க்கிங் வெப்சைட் எல்லாம் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த வெப்சைட்ல எல்லாம் போயிட்டு நீங்க உங்களுடைய வெப்சைட்டோட URL சப்மிட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு பாக்கெட், டிக், ஃபேஸ்புக், ட்விட்டர், பின்ட்ரெஸ்ட், தம்ப்ளர் இந்த மாதிரி நான் 18 லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே நீங்க மேனுவலா ஒன் பை ஒன்னா ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பாக்கெட், அதுக்கப்புறம் டிக், இதில் எப்படி நம்மளுடைய சோஷியல் புக் மார்க்கிங்கை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஸோ இதுக்கு getpocket.com அப்படின்ற ஒரு வெப்சைட்குள்ள வந்திருக்கேன். இங்க சைன் அப் ஃபார் பாக்கெட் அப்படின்னு இருக்கும். அதை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணுங்க. இங்க பேசிக் சைன் அப் ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணி ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்காங்க. நான் இன்னைக்கு கண்டினியூ வித் கூகுள் அப்படின்றத கிளிக் பண்றேன். இப்போ என்னோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இங்க ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் கேட்டகரியை வேணும் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணிக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஸ்கிப் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஸ்கிப் அப்படின்றத கொடுக்குறேன். இங்க ரெக்கமெண்டட் ஆர்டிகல்ஸ் எல்லாமே இங்க காட்டுவாங்க. ஸோ ஒரு யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இந்த ஆர்டிகல் எனக்கு பிடிச்சது அப்படின்னா இதை என்னால் சேவ் பண்ணி வைக்க முடியும். திரும்பவும் ஃபியூச்சர்ல இந்த ஆர்டிகலை என்னால் படிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வியூ ஒரிஜினல் அப்படின்னு இருக்கும். இதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணாவே போதும். அந்த பர்டிகுலர் ஆர்டிகல் எந்த வெப்சைட்ல இருந்து வந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்மளுடைய வெப்சைட் URL நாம சப்மிட் பண்ணுவோம். இதுக்கு சேவ்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வெப்சைட்ல இருக்கிற ஏதாச்சும் ஒரு URL நம்ம சப்மிட் பண்ணுவோம். இதுக்கு என்னோட வெப்சைட் போறேன். இங்க பிளாக்ல அண்டர்ஸ்டாண்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு URL காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் பிளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல அந்த URL பேஸ்ட் பண்ணிட்டு ஆட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய ஆர்டிகல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரீடிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2 மினிட்ஸ் காட்டுது. அதுக்கான URL, அதுக்கப்புறம் நான் அந்த வெப் பேஜஸ்ல கொடுத்துருக்கிற டைட்டில் இங்க ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் பண்ணி எடுத்துக்குது. ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்றேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்டிகல் கம்ப்ளீட்டா என்னோட பிளாக் செக்ஷன்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி இங்க அப்பியர் ஆகுது. இப்போ வியூ ஒரிஜினல் அப்படின்றத கிளிக் பண்றேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பண்றதால நம்மளுடைய வெப்சைட்டுக்கு ஒரு ப்ராப்பரான பேக்லிங்க் வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ இந்த getpocket.com பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை அத்தாரிட்டி டொமைன் அப்படின்றதால நாம இங்க சப்மிட் பண்ணிருக்கிற ஆர்டிகல் ரொம்ப சீக்கிரமாவே இண்டெக்ஸ் ஆயிடும். ஸோ இதே மாதிரி தான் நீங்க dig.comலயும் பண்ண போறீங்க. ஸோ இங்கே நீங்க உங்களோட வெப்சைட்ல இருக்கிற சர்வீசஸ் இல்லைனா ப்ராடக்ட் இல்லைனா ஆர்டிகல் பேஜோட URL காப்பி பண்ணி இங்க நீங்க சப்மிட் பண்ண முடியும். இன்ஸ்டன்டா ஒரு ஆர்டிகல் இங்கே கிரியேட் ஆயிடும். ஸோ இங்கிருந்து உங்களோட வெப்சைட்டுக்கு ரெலவெண்டான ஆடியன்ஸ் கிட்ட இருந்து உங்களோட வெப்சைட்டுக்கு டிராஃபிக் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு சோஷியல் புக் மார்க்கிங் அப்படின்னா என்ன, அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.